மீனா இருக்கிற வேகத்துக்கு கூடிய சீக்கிரமே தங்கமயில் நகை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி வந்து மீனாவுக்காக சென்னைக்கு போறதுக்கு பாண்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமா முடிய வேண்டிய விஷயத்தை தேவையில்லாம தங்கமயில் குறுக்கிட்டு நானும் சரணன் மாமாவும் போயிட்டு வரேன்னு சொல்லி மீனா செந்தில் போக இருந்த பிளானையே கெடுத்துட்டாங்க. இப்ப அதுக்காக போய் கோமதி வந்து பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பெருசா அந்த விஷயத்தை பத்தி கண்டுக்கவே மாட்டாரு. இந்த நிலைமையில வீட்டுல தங்கமயிலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுக்கு திருடே வந்ததுமே வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்பவே பயந்துறாங்க. இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை எப்படியா பயன்படுத்திக்கிட்டு இங்க இருக்கிற கவரிங் நகையெல்லாம் கொண்டு போய் லாக்கர்ல வச்சணும்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஒரு பக்காவான பிளான போட்டு பாண்டியன் போய் சொல்றாங்க. ஆனா தங்கமயிலோட திட்டமே வந்து அவங்களுக்கு ஆபத்துல முடிய போகுது. ஏன்னா தங்கமயில் நகையை கொண்டு போகணும்னு சொல்றப்ப அதுக்கு பாண்டியன் வந்துட்டு அது எதுக்குமா உங்க அம்மா பேர்ல இருக்க லாக்கர்ல வைக்கணும், அதுதான் கோமதி பேர்லயே லாக்கர் இருக்கு, அதுல வச்சிடலாம்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பழனி வந்து அதெல்லாம் வேண்டாம், அதை விட நான் நல்ல பிளான் சொல்றேன்னு சொல்லிட்டு நகையை அடகு வச்சு அந்த காசுல ஏதாவது பிரோஜனமா பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நகையை அடகு வைக்கிறப்ப கண்டிப்பா வந்து அது தங்கமா இல்லையா செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி மட்டும் பார்த்து அந்த நகை போலின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம நல்லா மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் பதட்டமா இருக்கிறத மீனா நல்லாவே நோட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா தங்கமயில் வந்து நகை விஷயத்துல மீனா கிட்ட தான் மாட்ட போறாங்க போல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே மீனாவுக்கு தங்கமயில் மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் பயங்கரமான சந்தேகம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே ஒவ்வொரு வாட்டியும் தங்கமயில் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா வந்து இந்த நகை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சாதான் இந்த மீனாராஜியோட அருமையும் பாண்டியனுக்கு புரியும். தங்கமயில் வந்து எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கிறதும் புரியும். கூடிய சீக்கிரமே அதை நடந்தாதான் அந்த தங்கமயில இப்படி ஓவரா பண்றதை நிப்பாட்டுவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.